பாண்டி, இங்க பாரு, பக்கத்துல ஒரு மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு வந்திருக்கு. வானதி மெடிக்கல் ஷாப் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தால, இத வேணா அவகிட்ட கேட்டு சொல்ல. அவ அதுக்கு தானே படிச்சிருக்கா, இது செட் ஆகுமான்னு பாரு. சரி, நான் வேணா அவகிட்ட கேட்டு பாக்குறேன். நான் ஆசைப்பட்ட மாதிரி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சேர்ந்து சந்தோஷமா வாழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. நிலா இருக்கிறதுனால தான் நம்ம வீடா இருக்குடா. இங்க பாரு வானதி, இந்த மெடிக்கல் ஷாப் வாடகைக்கு வந்திருக்கு. ஏற்கனவே ஓடிட்டு இருக்க மெடிக்கல் ஷாப் தான் இது. நீ வாடகை கொடுத்தாலே இத எடுத்து நடத்த ஆரம்பிக்கலாம். என்ன சொல்ற? நம்ம இப்ப போய் அந்த கடைய பாத்துட்டு வந்துடலாமா? உனக்கு கல்யாணம் தான் சிம்பிளா நடந்து முடிஞ்சிருச்சு. திருவண்ணாமலையில வச்சு ரிசப்ஷன் வச்சுக்கலாமா? நீ என்னமா சொல்ற? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. இல்லமா, நம்ம சைட்ல சொந்தக்காரங்க எல்லாம் ஏதாச்சும் பேசிட்டே இருப்பாங்க. அதனால ஒரு ரிசப்ஷன் வச்சிடலாம். ரிசப்ஷன் வச்சா நல்லா தானே இருக்கும் நிலா. ஊர்க்காரங்க எல்லாருக்கும் நாங்க நிலாவை ஏத்துக்கிட்டோன்னு தெரிய வேண்டாமா? நீங்க கொஞ்சம் சொல்லி நிலாக்கு புரிய வைங்களேன். எதுக்கு நிலா ரிசப்ஷன் வேண்டாம்னு சொல்ற? நல்லா தானே இருக்கும். சொந்தக்காரங்க எல்லாரும் வந்து 1000 கேள்வி கேட்பாங்க. அது எல்லாத்துக்கும் நம்ம உட்காந்து பதில் சொல்லிட்டு இருக்கணும். இதெல்லாம் தேவையா? நீ எப்படி நினைக்கிற? ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நம்ம 2 பேரும் சூப்பரா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். நீ லெஹங்கா போட்டுக்கலாம், நான் கோட் சூட் போட்டுப்பேன். ஒரு 4 மணி நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஹீரோயின் மாதிரி ஸ்டேஜ்ல நிக்கலாம். இதெல்லாம் நல்லாவே இருக்காது சோழன். வேண்டாம். நான் நிலா கிட்ட பேசி பார்த்தேன். அவ இந்த ரிசப்ஷன்லாம் வேண்டாம்னு சொல்றா. அதனால விட்டுருங்க.